தீபம் ஏற்றுவது என்பது இரண்டாம் உலக போர் வரைக்கும் அந்த திருப்பரங்குன்றத்தினுடைய புனிதமிக்க மலையின் உச்சியில் தான் தீபம் ஏற்றப்பட்டிருந்தது. ஆங்கிலேயர்களுடைய அடக்குமுறை அவர்கள் இரண்டாம் உலக போருக்கு பின்னால் ஏற்றக்கூடாது என்று அவர்கள் தடை செய்தார்கள். அன்னைக்கு ஆங்கிலேயருடைய ஆட்சி பெரிய அளவுக்கு எதிர்க்க முடியல, அதனால அங்க தீபம் ஏற்ற முடியல. நியாயம் இருக்கு. நாடு சுதந்திரம் பெற்று 75 ஆண்டுகளான பிறகு இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்த நாட்டில் திருப்பரங்குன்றத்தினுடைய புனிதமிக்க மலையில அந்த மலை உச்சியில் தீபம் ஏற்றுவதற்கென்று இருக்கிற இடத்துல தீபத்தை ஏற்றணும்னு அந்த இந்து மக்கள் கேட்டா அதற்கு அனுமதி இல்ல. அதுக்கு கோர்ட்டுக்கு போனோம், அவங்க போராடணும், அவங்க கஷ்டப்படணும்னா இது கேவலமா இல்லையா? இல்ல, இது தொடர்பா நிறைய சமூக வலைதளங்கள்ல பதிவுறவங்க என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு நீங்க தீபம் ஏத்துவீங்க, நாளைக்கு அந்த தர்கா கீழே ஒரு கோயிலுடைய இது இருக்கு, சிதிலம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஆய்வு பண்ணுவீங்க, கடைசியில பாபர் மசூதியில் என்ன நடந்துச்சோ அங்கதான் இதுவும் அப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடிப்படையில ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். பாபர் மசூதி கட்டப்பட்ட இடம் என்பது அது ஸ்ரீராமருடைய கோவில் அங்கு இருந்தது. அந்த இடிக்கப்பட்ட இடத்தில் எடுக்கப்பட்ட ஆதாரங்கள், தூண்கள், சிலைகள் எல்லாம் இன்றைக்கும் நீங்கள் ராமஜென்ம பூமிக்கு போனா பார்க்கலாம், கண் முன்னால பார்வைக்கு வச்சிருக்காங்க. அதுக்கு மேல நீங்க போய் ஒரு மசூதியை கட்டினா அது இஸ்லாமிய நம்பிக்கைக்கு எதிரானது. நபிகள் நாயகம் சொல்லி இருக்கிறாங்க, இன்னொருத்தருடைய வழிபாட்டு தலத்துல போய் நீங்க கட்டக்கூடாது. அதே மாதிரிதான் நீங்க இந்த ஸ்ரீ கந்தர் மலை என்று இருக்கக்கூடிய இடத்துல இப்ப இஸ்லாமியர்கள் சிக்கந்தர் அவுலியா தர்கான்னு வச்சிருக்கிறாங்கன்னா, அன்றைய காலத்துல ஒரு ஒதுக்குப்புறமா ஒரு இடத்துல நாங்க ஒரு வழிபாடு செய்யறோம் ஒருத்தருடைய இஸ்லாமிய பெரியவருடைய நினைவுக்காகன்னு கேட்டபோது அன்றைக்கு இந்துக்கள் விட்டு கொடுத்ததுனால அந்த குறிப்பிட்ட ஒரு 50 சென்ட் இடத்துல அவர்கள் வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார். அதுல இந்துக்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா அங்கிருந்து ஒரு 15 மீட்டர்ல இருக்கிற இந்த தீபம், அதுல தீபம் ஏற்றும் பொழுது முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரான்னு கோஷம் போடுவாங்க. அந்த கோஷம் எங்களுக்கு நெருக்கடியா இருக்கு, இல்ல அந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படுத்துவதற்கு நாங்க விடமாட்டோம்னு வக்ஃபு வாரியமோ அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகளோ தடை கேட்டு நீதிமன்றத்துக்கு போவது எவ்வளவு பெரிய விபரீதமான முடிவை ஏற்படுத்தும்னா, இந்துக்கள் என்ன கேட்பாங்க? வருடத்திற்கு ஒரு முறை கார்த்திகை தீபம் அன்றைக்கு முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரான்னு அந்த மலை உச்சியில் நின்று அவர்கள் உறக்க கோஷம் விடுவது, அவர்கள் பக்தி பரவசமாக பாட்ட பாடுவது, அதெல்லாம் இஸ்லாமியர்களுக்கு பெரிய நெருக்கடி ஏற்படுத்தும். அந்த தர்காவுக்கு பக்கத்துல அப்படி நடத்துறதுனால மன உளைச்சல் ஏற்படுத்தும்னா, ஒவ்வொரு நாளும் இந்துக்கள் கணிசமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் மசூதிகள்ல அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்னு நீங்க பாங்கு சொல்றீங்கல்ல, அந்த இந்துக்கள் என்ன சொல்றாங்க? அல்லாஹ் சாமி கூறாரு பாங்கு சொல்றாங்க. அல்லது என்ன பண்ணுவாங்க? அந்த பாங்கு சொல்லி முடிஞ்சு தொழுகை நடத்திட்டு வரும்போது இந்துக்கள் எல்லாம் போய் எங்களுக்கு மந்திரிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லி அந்த தொழுதுட்டு வரவங்கள்ட்ட எல்லாம் தண்ணி ஊதி அடிக்கிறது. அப்போ இந்துக்கள் நல்லிணக்கத்தோடு இருக்கிறாங்க. இந்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் மசூதியில் அல்லாஹ் அக்பர் பாங்கு சொல்றத அவர்கள் ஒரு வெறுப்பா பார்க்கல. அது அல்லாஹ் சாமி பாங்கு கூறுவாங்க அப்படின்ட்டு அவங்க ரொம்ப நல்லிணக்கமா நினைக்கிறாங்க. வருடத்திற்கு ஒரே ஒரு முறை புனிதமிக்க கந்தர் மலையில, புனிதமிக்க திருப்பரங்குன்ற மலையின் உச்சியில எங்கு தீபம் ஏற்றப்பட வேண்டுமோ அங்கு நீதிமன்றத்தின் உத்தரவோடு தீபம் ஏற்றுவதற்கு போராடி தீபம் ஏற்றும் பொழுது அந்த தீபம் ஏற்றுவதற்கு தடுப்பாக இஸ்லாமியர்கள்ல ஒரு சிலரோ அல்லது வக்ஃபு வாரியமோ தடை கேட்கிறது நீதிமன்றத்தில்னா இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். இவர்கள் செய்வதனால இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்கள் மத்தியில கலவரம் வருமா வராதா, பிரச்சனை வருமா வராதா? நம்பர் 1. நம்பர் 2, கம்யூனிஸ்ட் என்பது கடவுள் மறுப்பு காட்டு மிராண்டி திமுக மாதிரி உள்ள கொள்கை உடையவர்கள். அவர்களுக்கு மதத்தை பற்றியும் நம்பிக்கையை பற்றி அக்கறை இல்லை. அதனாலதான் இந்து மக்களுடைய வழிபாட்டுக்கு நீண்ட காலத்திற்கு பிறகு நீதிமன்றம் சொன்ன தீர்ப்பின் அடிப்படையில கார்த்திகை தீபத்தை டிசம்பர் 3க்கு ஏத்துறோம்னு அந்த மக்கள் போனா கலவரக்காரர்கள் போடுறாங்கன்னா இந்துக்களை கலவரக்காரர்கள் பாக்குறீங்களா? என்ன சீர்குலைச்சாங்க? நான் கேட்கிறேன், மத நல்லிணக்கத்தை இதுவரைக்கும் என்ன தமிழகத்தில் சீர்குலைக்கப்பட்டிருக்கு? வெளியில இருந்து வர்ற ஆட்கள்னாலதான் இங்க திருப்பரங்குன்றத்துல பிரச்சனையே நடக்குது. என்னங்க ஒரு கொடுமையா இருக்கு? ஒரு கோவிலுக்கு ஒரு தீபத்தை ஏற்ற வருவதற்கு உள்ளூர்காரன் தான் வரணும், வெளியூர்ல இருக்கிற இந்து வரக்கூடாதுன்னு இது அநியாயமா இல்லையா? நான் கேட்கிறேன், இப்போ ராமேஸ்வரம் கோவிலுக்கு காசியிலிருந்து நிறைய பேர் வராங்க. ராமேஸ்வரம் கோவிலுக்கு ராமேஸ்வரத்தை சுற்றி உள்ளவர்கள் தான் வரணும், காசியில் உள்ளவர்கள் வரக்கூடாதுன்னா போடா பைத்தியக்காரன்ட்டுவாங்க.